வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.17 இருக்கக்கூடிய 7th சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இஜெட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 3 டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இஜெட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்றத வீடியோவை பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க செவன்த் சம்மில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதுதான். இதை ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்ததுனால இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டு அந்த சைடு இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டும் ஈக்குவல். அதே மாதிரி இங்கே இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இது ஈக்குவல். ஸோ இங்கே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமும் ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதை தான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ எடுக்கும்போது 12 ஈக்குவல் டு ஒய். ஓகேங்களா? எடுத்தாச்சா? அடுத்தது 3 ஈக்குவல் டு இஜெட். இதையும் எடுத்துருக்கிறேன். அடுத்தது கீழே இருக்க எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. இது 5 ஈக்குவல் டு 5 நம்மளுக்கு கரெக்டாக பேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை மேட்ரிக்ஸாக இமேஜின் பண்ணினால் அப்படியே இங்கே ஈக்குவல் பண்ணுவோம், இங்கே ஈக்குவல் பண்ணுவோம், இதை ஈக்குவல் பண்ணுவோம், இதை ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 12, இஜெட் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது ரொம்ப ஈஸி. அடுத்த டிவிஷனில் தான் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் என்னன்னு பார்ப்போம். இப்போ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 ரோஸு 2 காலம். ஸோ அதை தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் இதோட ஃபஸ்ட் எலமெண்ட், அதாவது 1 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமும் ஈக்குவல் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6ன்னு எடுத்துட்டேன். அடுத்தது 2 ஈக்குவல் டு 2 தான். இதை நம்ம எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகப்பட கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 5 ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5. இஜெட் நான் இந்த மாதிரி தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ் என்ன, ஒய் என்ன, இஜெட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய்யும் தான் இருக்குது. இதுவும் எக்ஸு ஒய். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் இஜெட் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ணலாம், இதை அப்படியே எடுத்தேன்னா இஜெட்டை எடுத்துக்கிறேன், இந்த 5 எடுத்துக்கிறேன். இந்த 5 அந்த சைடு வரும்போது ஓகேங்களா, ஸோ இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வரும்போது என்னவாகும், -5 அப்படின்னு மாறும். ஸோ அப்போ 5 - 5 0. ஓகேங்களா? இஜெட் ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஜெட்டை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எங்கேயுமே பண்ணி ஒரு பிரயோஜனமும் ஆகப்போகிறது கிடையாது. ஏன்னா 2 இடத்துலையுமே இஜெட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது எக்ஸ் ஒய் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று எலிமினேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோ இல்லை ஒய்யவோ வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பார்ப்போமா? ஸோ என்ன அப்படின்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 இருக்கு இல்லையா, நான் எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் வந்து 6 ஒய் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸை மட்டும் வச்சுட்டு ஒய் அந்த சைடு போட்டேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 - ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும், எக்ஸ் இது நீங்கள் வந்து 1 பை 1 செய்யுங்க. நான் வந்து வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக ஸ்ட்ரைட்டாக எழுதுகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டு இதில் இருந்து இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கீழே எழுதும்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸ் ஈக்குவல் டு 6 - ஒய்ன்னு நான் எழுதலாம் அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா? எழுதிட்டு ஸோ இதை வந்து நான் ஃபோர்த் அப்படின்னு எடுத்து எழுதுங்க. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 4 சப் ஈக்குவேஷன் 4 இன் தேர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸு ஒய் ஈக்குவல் டு 8. எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 6 - ஒய் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 8 அப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து நான் என்ன எடுக்கிறேன், இந்த ஒய்ன்றது 6க்கும் இந்த ஒய்க்கும் காமன். அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 × y 6y மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாறும். ஈக்குவேஷன் ஒன்று எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இந்த -ஒய் ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போகும்போது +ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6y அந்த சைடு வரும்போது -6y. இந்த 8 ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது, அதனால் +8 = 0. ஓகேங்களா? எனக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வேணும், அதனால நான் இந்த இதை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மெத்தடில் கொண்டு வரேன். பவர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய டேர்ம் எப்போயுமே பாசிட்டிவாக வரணுன்றதுக்காக மைனஸில் இருக்கிறத நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். இதே ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த 8 அந்த சைடு கொண்டு வந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ மைனஸில் இருக்கிறதுனால -ஒய் ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது +ஒய் ஸ்கொயராக மாறிடும், +6y அந்த சைடு போகும்போது -6yயாக மாறிடும். இப்போ நம்மளுக்கு தெரியும் செகண்ட் யூனிட்டில் செகண்ட் சாப்டரில்
சாரி இந்த சாப்டர்லேயுமே அதிகமாக நிறைய ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் எப்படி பண்ணியிருப்போம், இங்கே இருக்கக்கூடியது மல்டிபிள் பண்ணால் வரக்கூடியது 8. அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு வரக்கூடியது என்னது, -6. ஸோ அப்போ எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் 8 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வும் 4ம். ஓகேங்களா, 2 4s are 8, 2வும் 6ம் பார்த்தீங்கன்னா 6, 2வையும் 4ஐயும் மாறினீங்கன்னா 6. பட் வந்து ஆன்சர் வந்து -6ல் இருக்குது. ஸோ அப்போ இது -2 -4 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் +8, ஆட் பண்ணால் -6. ஸோ அப்போ எனக்கு ஃபேக்டர் எப்படி வரும், y -2 y -4 = 0. அப்போ y = 2, y = 4. ஓகேங்களா, ஸோ எனக்கு ஒய்க்கு 2 வேல்யூ கிடச்சிருக்குது. y = 2, அதாவது y -2 = 0 இன்ட்டு y -4 = 0ன்னு ஒரு ஸ்டெப் எழுதலை, கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் ப்ராக்டிஸ் ஆகிருக்கணும். ஸோ எழுதலைனாலும் நீங்கள் எழுதிக்கலாம், ப்ராக்டிஸ் ஆகலைனாலும் எழுதிக்கலாம். என்ன எழுதலாம், y -2 = 0, y -4 = 0 எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு -2 அந்த சைடு வரும்போது y = 2, y = 4. ஓகேங்களா, ஸோ இப்போ இதன்படி நான் செய்யும்போது y = 2ன்றதை எந்த ஈக்குவேஷனில் போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். அப்போ x + y = 6, x ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 2ன்னு போட்டிங்கன்னா 6. அப்போ x இந்த 2 அந்த சைடு வரும்போது 6 - 2 x = 4. ஓகேங்களா, ஸோ y = 2ன்றப்ப எக்ஸோட வேல்யூ 4. அதே இது சப் y = 4 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், x + y = 6, x + 4 = 6, இந்த 4 அந்த சைடு வரும்போது 6 - 4 2. ஓகேங்களா, ஸோ x = 2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 2 டேட்டா கிடைக்கிது. என்ன அப்படின்னா x = 2ன்றப்ப y = 4. இது ஒரு செட்டு. ஓகேங்களா, இன்னொன்று x = 4ஆக இருக்கும்போது y = 2ன்னு கிடைக்கும். ஸோ இது ஒரு செட்டு. ஸோ 2 டேட்டா எனக்கு கிடைக்கிது. z வந்து 0ன்றதை நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது x = 2, y = 4. அப்படி இல்லைன்னா x = 4, y = 2. இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா, z = 0ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ தேர்ட் டிவிஷன் பாருங்கள், x + y + z, இது z, இங்கே 9, x + z = y + z. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 ரோஸ் இருக்குது. பட் காலம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலம் தான். ஓகேங்களா, ஆர்டர் எழுதுனீங்கன்னா கூட எழுதிக்கலாம், 3 ரோ சிங்கிள் காலம், இல்லைனா 3 ரோ 1 காலம். இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நீங்கள் இதெல்லாம் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு அப்போ தான் வந்து பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் x + y + z = 9. இங்கே இருக்கிறதுக்கு ஈக்குவல். செகண்ட் ஈக்குவேஷன் x + z = 5. தேர்ட் ஈக்குவேஷன் y + z = 7. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சா. ஸோ இதை வந்து நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று என்ன அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணலாம், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணி ஜெட்டை கேன்சல் பண்ணி ஒய்யை வச்சு அகைன் ஒய்யை கேன்சல் பண்ணி ஜெட்டை வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. பாருங்க, y + z = 7. அப்படி தானே, y + z = 7. ஸோ இந்த y + z இங்கே இருக்கா. ஸோ அப்போ அதான் நான் எழுத போகிறேன், சைடில் எழுதுகிறேன். சப் ஈக்குவேஷன் தேர்ட் இன் 1. ஸோ அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் x + y + z = 9ன்றதை x + y + zக்கு பதிலாக 7 = 9. அப்போ x = இந்த 7 அந்த சைடு வரும்போது 9 - 7 = 2. ஓகேங்களா, ஸோ எனக்கு கிடச்சிருச்சு x = 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், x = 2ன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா 2 ஈக்குவேஷனில் எதில் இந்த ஈக்குவேஷனில் மட்டும் தான் போட முடியும், ஏன்னா இதில் y z தான் இருக்குது. ஸோ அப்போ சப் x = 2 in second equation. So second equation x + 2 = 5, xக்கு பதிலாக 2 போட்டு z = 5. ஓகேங்களா, அப்போ z = 5, இந்த 2 அந்த சைடு வரும்போது -2. ஸோ z = என்ன ஆன்சரு, 3. x = 2, z = 3. ஸோ இதில் போடலாமாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்
z equal to 3 in third equation. ஸோ தேர்டில் போட்டிங்கன்னா என்ன வரும்? y plus z equal to 7, y plus 3 equal to z ஓட வேல்யூ 3ன்றது கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ y plus 3 equal to 7, அப்போ y equal to 7 minus 3 என்ன வரும்? 4. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? ஓகேங்களா? ஸோ y equal to 4. ஓகேங்களா? x equal to 2, z equal to 3, y equal to 4 கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நான் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட்டு, z equal to 3ன்றத தேர்ட் ஈக்குவேஷனில் தான் போடணுமா அப்படின்னா அவசியமே இல்லை. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கூட நம்ம போடலாம். z equal to 3 அப்படின்றத இங்கே போட்டு மறுபடியும் x equal to 2ன்றதை போட்டு ரெண்டையும் கூட்டி இங்கே இது பண்ணி பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசாக போகும். இதில் அப்ளை பண்ணோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்குமே வழி இருக்குது. பட் எது ஈஸியான வழியோ அதை தான் நம்ம மேக்ஸில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கண்டிப்பாக கவனமாக செய்யுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.